ஆன்ட்டி, சிக்கன் காலா மசாலா என்னது? காலா மசாலா கோலாப்பூர் போயிருக்கும்போது சாப்பிட்ருக்கேன். கோலாப்பூரில் ரொம்ப ஃபேமஸ். இதை ஏன் காலா மசாலா சொல்கிறாங்க? இந்த மசாலாவுக்கு 3 வெங்காயம், அரை கொಬ್ಬரை, 4 பச்சை மிளகாய் நல்லா அடுப்பில் வச்சு ஸ்டவ் தீச்சிடணும். தீச்சி எடுத்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சோம்னா இந்த கருப்பு கலரில் வருதுல்ல, அதுதான் காலா மசாலான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிக்கன் காலா மசாலா ரெசிபி சொல்லுங்கள். 4 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் ஒரு 4, கொத்தமல்லி கொஞ்சம், இதை நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு சிக்கனில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இந்த பேஸ்ட்டும் போட்டு நல்லா கலந்து ஒரு வாரமாக வச்சுடு. ஒரு கடாயில் பட்டை, லவங்கம், சீரகம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த சிக்கனை எடுத்து போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு நல்லா பெரட்டி அப்படியே ஸ்டவ் மேலே ஒரு 5 நிமிஷம் வச்சிடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற காலா மசாலாவை எடுத்து அது கூட சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு ஒரு நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடு. ஆஃப் பண்ணிட்டு சாதத்தோடவோ இல்லை சப்பாத்தியோடவோ சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு நம்பூர் பரோட்டாவில் சாப்பிட ரொம்ப பிடிக்கும்.